5ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் அலகு 3 தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இதில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்விகளுக்கு போகும் முன்பு எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வி, பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? அ. விஜயாலயன். இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? அ. கடுங்கோன். மூன்றாவது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எது? ஈ. ஊர். நான்காவது கேள்வி, விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இ. அதிராஜேந்திரன். ஐந்தாவது கேள்வி, சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? இ. தஞ்சாவூர். ஆறாவது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? ஆ. பாண்டிய நாடு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, டேஸ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார்? முதலாம் ராஜராஜன். இரண்டாவது கேள்வி, டேஸ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார்? முதலாம் ராஜேந்திரன். மூன்றாவது கேள்வி, டேஸ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார்? ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். நான்காவது கேள்வி, பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது? எழுத்து மண்டலம். பொறுத்துக. மதுரை பாண்டியர்களின் தலைநகர். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர். மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர். சரியா தவறா? முதல் கேள்வி, டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டு ஒரு முஸ்லிம் அரசு மதுரையில் உருவானது. சரி. இரண்டாவது கேள்வி, கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசரின் பட்டமாகும். சரி. மூன்றாவது கேள்வி, சோழ அரசு வைகையின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. தவறு. சோழ அரசு காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. நான்காவது கேள்வி, முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர். சரி. ஐந்தாவது கேள்வி, சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார். சரி. கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்க. பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும். முதல் கேள்வி, பிற்கால சோழர்கள் பற்றி கீழ்காணும் கூற்றுக்கள் எவை சரியானவை? அவர்கள் ஓர் உள்ளாட்சி துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். 2. அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். 3. அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர். 4. அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர். சரியான பதில் இ. 1, 2 மற்றும் 4. இரண்டாவது கேள்வி, ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுக்களில் எவை சரியானவை? 1. அவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். 2. அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். 3. அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். 4. அவர் ஸ்ரீவிஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. சரியான பதில் இ. இவை அனைத்தும் சரி. மூன்றாவது கேள்வி, கூற்று, யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். காரணம், நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சரியான பதில் அ. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. நான்காவது கேள்வி, கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும். இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தணும்னா என்ன வரும்னா, மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். ஐந்தாவது கேள்வி, கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும். கால வரிசைப்படி எழுதணும்னா முதல்ல
மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள். ஒருவர் வீரபாண்டியன், மற்றொருவர் சுந்தரபாண்டியன். இரண்டாவதாக, மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார். மூன்றாவதாக, உள்நாட்டுப் போர் தொடங்கியது. நான்காவது, சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். அஞ்சாவது, மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்தார். ஆறாவது, மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, கண்டுபிடிக்கவும். பிரம்மதேயம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். தேவதானம் கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். வேளாண் வகை வேளாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். இதிலுள்ள வினாவிடைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.